لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو سماكم المسلمين. மிக பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ரமலானுடைய காலத்தை முடித்து அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதம் என்பது ஹஜ்ஜு செய்பவர்களுக்கும் சரி இல்ல உள்ளூர்ல இருப்பவர்கள் இருவருக்குமே இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது இருக்கிறது. நம்ம பொதுவாக நினைக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போறவங்க தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்வாங்க, மற்றவங்களுக்கு எந்த அமலும் கிடையாது. அப்படி இல்லை சகோதரர்களை, பெரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு நேரடியாக சென்று ஹஜ்ஜு செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத நபர்கள் அல்லாஹ் அவருக்கு பிற்கால நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அந்த ஹஜ்ஜுடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். காபத்துல்லாஹ்வுடைய சிந்தனையில் நாமும் ஒரு நாள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இயற்கையாக இயல்பாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய எண்ணத்திலும் இந்த ஆசையை போட்டுவிட்டால் நாம் எப்படியாவது ஹஜ்ஜு செய்து விட வேண்டும், காபத்துல்லாவை பார்த்து விட வேண்டும், காபத்துல்லாவை தொட்டு துஆ செய்து விட வேண்டும். இந்த ஆசை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இயல்பாக போடும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் அதிகமாக ஹஜ்ஜை பற்றி பேச வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய நாயகர் ஹஜ் என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்துடைய தியாகம் தான் ஹஜ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் ஹஜ்ஜையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், இப்படி எல்லோருடைய அமலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். நமக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நமக்கு நம்முடைய நபி எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ, நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு குர்ஆன் கிடைத்தது, ஹதீஸ் கிடைத்தது, இந்த மார்க்கம் கிடைத்தது. இதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஹுவ சம்மாக்குல் முஸ்லிமீன், உங்களுக்கு பேரு முஸ்லிம்னு வச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் சொல்றான். நீங்க நம்ம இடத்துல பல இடங்கள்ல நம்ம யாராவது கேட்டா என்ன சொல்றோம், முஸ்லிம்னு சொல்றோம். வாக்காளர் அடையாள அட்டையில நமக்கு முஸ்லிம்னு இருக்குது. இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு முஸ்லிம்னு பேர் வைக்கிறோம். இந்த முஸ்லிம் என்ற பெயரை முதலாக நமக்கு வைத்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது நம்முடைய உம்மத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அதனால அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல சொல்கிறான். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லாம நம்ம எந்த ஒரு தொழுகையும் ஓத முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லாம நம்ம சுன்னத்து தொழுதாலும் சரி, நஃபில் தொழுதாலும் சரி, ஃபர்து தொழுதாலும் சரி, ஸலவாத் ஓதுறது சுன்னத். அது ஸலவாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பெயர் வரக்கூடிய அந்த ஸலவாத்தை ஓதுவது சுன்னத். ஸலவாத்துல நிறைய ஸலவாத் இருக்கிறது, நிறைய ஸலவாத்துகளை நபி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஸலவாத்துகள் எல்லாம் தொழுகையில் ஓதும் ஸலவாத்துகளிலேயே மிக சிறந்த ஸலவாத் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது செய்கிற நம்ம அந்த ஸலவாத். அப்ப நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எப்படி ஸலவாத் ஓதுகிறோமோ அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்தை ஓதுகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த உபகாரம் மிகப்பெரியது. இந்த உம்மத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய தியாகங்கள் நிறைய இருக்கிறது. சகோதரர்களே, குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேனேஜ்மெண்ட் கைடுன்னு சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்களே, இருக்கக்கூடிய இந்த மோசமான இக்கட்டான சூழ்நிலை ஒரு லெவலில் எதெல்லாம் முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் மனிதனை ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்த்து நம்மால் சந்தோஷப்பட முடியவில்லை. எல்லா முன்னேற்றங்களும் மனிதனை அழிவின் பக்கமாக, ஆபத்தின் பக்கமாக, ஒரு மறைமுகமாக நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கட்டத்தையும் நாம் பார்த்து படிப்பினை பெறுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை இஸ்லாத்திற்கு மாற்றமான மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடியவருடைய வீட்டில் தான் பிறந்தாங்க. அவருடைய தந்தை சிலைகளை செய்து விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அந்த குடும்பத்தில் தான் பிறக்கிறார்கள். குடும்பத்திலும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் உண்மையான இறைவன் யார் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். உண்மை இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டினான். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த சூரியன் பெரிதாக தெரிகிறது, எல்லோருக்கும் வெளிச்சத்தை தருகிறது, இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள். மாலை நேரமான உடன் சூரியன் மறைந்து விட்டது. அப்ப என்ன சொன்னாங்க, மறைகிற ஒரு பொருள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. ஒரு மறைகின்ற ஒரு பொருள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. அடுத்ததாக இரவு பார்த்தார்கள். இரவு சந்திரன் தெரிகின்றது, ஒளி தெரிகிறது, பெரிதாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள். காலையானவுடன் சந்திரன் மறைந்து விட்டது. அப்ப மறையக்கூடியது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாதுன்னு அதே கவலையிலேயே இருக்கிறார்கள். அடுத்ததாக நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். நட்சத்திரத்தை பார்த்தார்கள், இது என்னுடைய இறைவனாக இருக்கும் என்று சொன்னார்கள். நட்சத்திரமும் பகல் நேரத்தில் தெரியாமல் போய்விட்டது, மறைந்து விட்டது. அப்பொழுது சொன்னார்கள், இந்த மறையக்கூடிய எதுவும் என்னுடைய இறைவனாக இருக்க தகுதி இல்லை. என்னுடைய இறைவன் நிரந்தரமானவனாக இருப்பான், உயிருள்ளவனாக இருப்பான், அழிய மாட்டான், மறைய மாட்டான், அழிக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படிப்பட்டவன் தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வை அடைய முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வை அடைந்து கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆரம்ப கால தேடல் என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது. தான் வாழ்ந்த சூழ்நிலை, தன்னுடைய நாட்டுடைய சூழ்நிலை இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை அனைத்தையும் எதிர்கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றியதன் காரணமாக அவர்களுடைய தந்தை கல்லால் அழித்து கொள்வேன் என்று சொல்லி மிரட்டினார். பெற்ற தந்தை பிள்ளையை, பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையை கல்லால் அழித்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். குடும்பத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு வருகிறது. வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அடுத்ததாக அரசர்கள் மூலமாக எதிர்ப்பு வருகிறது, ஆட்சியாளர்கள் மூலமாக எதிர்ப்பு வருகிறது. அரசர்கள் தூது அனுப்புகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அந்த நம்ரூத் என்ற அந்த மன்னரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அந்த நம்ரூத் என்ற அந்த மன்னரிடம் ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த மன்னர் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் போனது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்தார். சுமார் 2 மாதங்கள் கடுமையான முயற்சி செய்து விறகுகளை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்தார். 2 மாசம் ஒரு மிகப்பெரிய குண்டா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதுல விறகுகள் அனைத்தையும் அடுக்கி வைத்தார். அதுல ஒரு மிகப்பெரிய அளவுள்ள தீயை மூட்டி அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயரமான பலகையில் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த பலகையில இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டால போடுவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது.
அந்த சமயத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான், என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான். அந்த சமயத்தில் இப்ராஹிம் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். இது நாமும் அடிக்கடி ஓத வேண்டிய ஒரு துவா. நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், உயிரே போற மாதிரி ஒரு கஷ்டமான நிர்பந்தமான பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இந்த துவாவை ஓத வேண்டும். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டாவில் போடப்படுவதற்கு முன்பாக இந்த துவாவை தான் ஓதினார்கள். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் மிகச் சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறான். இரண்டே வார்த்தை தான், ஆனா அற்புதமான துவா. இந்த துவாவுடைய பரக்கத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டாவில் இருந்து பாதுகாத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் முழுவதுமாக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி 40 நாட்கள் அந்த குண்டாவில் தொடர்ந்து நெருப்பு எரிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அணையாமல் நெருப்பு எரிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டா, யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் மாறிவிடு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். பிற்காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல ரொம்ப சந்தோஷமாக கழித்த நாட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கப்பட்டது. அப்ப இப்ராஹிம் சொன்னார்னா, என் வாழ்நாளிலே அந்த நெருப்புக்குள் இருந்த அந்த 40 நாட்கள் தான் நான் சொர்க்கத்தில் இருப்பதை போன்று உணர்ந்தேன். என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அந்த 40 நாட்கள் தான் சொன்னார். அதை சொல்வது இது அவருடைய ஈமானுடைய உறுதியை காட்டுகிறது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஈமானை அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய இஸ்லாமுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் கொஞ்சம் தயங்கியது கிடையாது. இன்றைய தினத்தில் நம்ம இஸ்லாமுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவது நம்ம வெட்கப்படுகிறோம். இஸ்லாமிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். இஸ்லாமிய போதனைகளை மற்றவர்கிட்ட பேசுவதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு கொடுங்கோல் அரசனை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் சரி, இஸ்லாத்தை விடவில்லை, இஸ்லாமிய அழைப்பை விடவில்லை. எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர் இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆகிவிட்டார்கள். நீண்ட காலங்கள் கழித்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தையின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை வந்தது. பிறந்ததும் மோசமான ஒரு சூழ்நிலையில பிறந்தாங்க. பெற்றோர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சியாளர் மூலமாக சோதனை வந்தது. ஆட்சியாளரை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு நீண்ட காலங்கள் குழந்தை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 80 வயதை அடையக்கூடிய சமயத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம். பொதுவாகவே பெற்றோர்களுக்கு குழந்தை மேல பாசம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் திருமணமாகி 60-70 வருஷம் கழிச்சு தனக்கு 80 வயசு ஆகக்கூடிய சமயத்துல ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அந்த குழந்தை மேல எவ்வளவு அதிகமான பாசம் இருந்திருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி. அது நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது. 3 நாட்கள் தொடர்ந்து அதே மாதிரி கனவு காண்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நாள் கனவு காண்கிறார்கள், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக. சாதாரணமா மன ஓட்டம் நினைத்துக் கொள்கிறார்கள். அடுத்த நாள் இதே மாதிரி கனவு வருது. 3 நாட்கள் கனவு வருது. சகோதரர்களே, பொதுவாக நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வஹி. ஷைத்தானினுடைய சூழ்ச்சி நபிமார்களுடைய கனவில் வெளிப்படாது. பொதுவாக நமக்கெல்லாம் கனவு வருகிறது என்று சொன்னால் அது 3 விதமான காரணத்தினால நமக்கு கனவு வரும். ஒன்று, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுப செய்தியின் காரணமாக நமக்கு கனவு வரலாம். அடுத்ததாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி, ஷைத்தானுடைய அந்த சேட்டை, அந்த ஷைத்தானுடைய பிரச்சனையின் காரணமாக நமக்கு கனவு வரலாம். மூணாவது, நாம் பகலில் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ, எதை நாம் அதிகமாக பயப்படுகிறோமோ
நினைக்கிறோமோ அல்லது நாம் எதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கனவாக வரும். பொதுவாக சாதாரண மனிதர்களுக்கு இந்த 3 விதமான கனவுகள் வரும். ஆனால் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வஹி. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வந்ததோ, இறை செய்தி வந்ததோ, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாகவும் வஹி வந்துள்ளது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று வந்த செய்தியும் அது ஷைத்தான் மூலமாக வந்தது கிடையாது, அது அல்லாஹ்வுடைய இறை செய்தி. விசாரிக்கிறார், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குழந்தையை பெற்றோர் எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை முன்மாதிரி இருக்கிறது. தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு சொல்கிறார்கள், ஓ மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். அறுக்கணும்லாம் சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லல, எதுவும் சொல்லவில்லை. விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. பையனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்கிறதுக்காக வேண்டி விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. இப்படி 3 நாள் இன்னி அராஃபு மனா அன்னி அதுவாக பந்தூர் மாதா பரா. ஓ மகனே, உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி தொடர்ந்து 3 நாளா உன்னை நான் கனவு கண்டேன், நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 7 வயது குழந்தை, 10 வயதுக்கு அடையாத ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைகிட்ட இருந்த ஈமானிய ரோசம், ஈமானுடைய பற்று, அந்த குழந்தை சொன்னது, காலையா பத்தி ஃபைமா துமர், நபி என்னுடைய தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சதகிதுமி இன்ஷா அல்லாஹ் சாபி, என்னை நீங்கள் பெருமையானவராக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த குழந்தை சொன்னது. ஒரு குழந்தைக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி, ஒரு குழந்தைக்கு தீனுக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அந்த மனப்பக்குவம் இருந்தது. ஆனா மன சிந்தனை இருந்தது, அந்த மன உறுதி இருந்தது. அப்படிப்பட்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தியாகத்துக்கு தயாரானார்கள். அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா நம்மை எப்பொழுதும் கஷ்டப்படுத்த மாட்டான். நாம் அதுக்கு தயாராக இருக்கிறோமா என்று சொல்லிதான் அல்லாஹ் பார்ப்பான். இப்ராஹிம் அவர்கள் அறுக்க முயற்சி செய்தார்கள், ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லை. 3 முறை முயற்சி செய்தார்கள், அந்த கத்தி அறுபடவே இல்லை. கோபத்தில் அந்த கத்தியை தூக்கி எறிகிறார்கள். அந்த கத்தியுடைய கூர்மையின் காரணமாக மலை 2ஆக பிளந்து விட்டது. இப்ப இப்ராஹிம் பார்க்கிறாங்க, என்ன அறுக்கவில்லையே அப்படின்னு கவலையாக இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை வானத்திலிருந்து இறக்கி, அந்த ஆடை நீங்கள் அறுத்து பலியிட்டால் போதுமானது, நீங்கள் உங்களுடைய குழந்தையை அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. சோதரர்களே, அல்லாஹ் தஆலா சோதித்து பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய பாசம் அதிகமாக இருக்கிறதா, இல்ல பெற்ற மகனுடைய பாசம் அதிகமாக இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு அதுதான் நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் மேல பாசம் இருக்கா, இறை பிரியம் அதிகமாக இருக்கா, இறை நேசம் அதிகமாக இருக்கா, இல்லை தன் பெற்றெடுத்த குழந்தை மேல நேசம் அதிகமாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தன்னுடைய குழந்தையை விட உன்னுடைய பிரியம் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அமலை இன்று வரைக்கும் அதை தொடர்படியாக செய்ய சொல்லிவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்தோட நிற்கக்கூடாது, கியாமத் நாள் வரைக்கும் எல்லா மக்களும் நம்ம என்ன குர்பானி செய்ய வேண்டும் என்ற அந்த அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கிவிட்டார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கைகளுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் நாம் அனைவரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தில் ஈமானிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய